would have எந்தெந்த சென்டென்ஸ்ல இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது கட்டாயம் செய்யணும்ன்றதா இது. நீங்க வந்திருந்தா இது கட்டாயம் செஞ்சிருப்பீங்க அப்படின்றத would have. நீங்கள் அங்கு சென்று இருந்தால், நீங்க அங்க போயிருந்தா அவரை கண்டுபிடித்திருப்பீர்கள். கட்டாயம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்றத would have வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அங்கு சென்று இருந்தால், had gone னா சென்று இருந்தால் அவரை கண்டுபிடித்து இருப்பீர்கள். You would have found him. If you had gone there, நீங்கள் அங்கு சென்று இருந்தால் you would have found him. அவரை கண்டுபிடித்து இருப்பீர்கள். foundனா கண்டுபிடிக்கிறது. நீங்கள் விருந்துக்கு வந்திருந்தால், நீங்க ஃபங்க்ஷன் வந்திருந்தா நாங்க ஜாலியா இருந்திருப்போம், ஃபன்னா இருந்திருக்கோம் அப்படின்றத. நீங்கள் விருந்துக்கு வந்திருந்தால் நாங்கள் மிகவும் வேடிக்கையாக இருந்திருப்போம். அதை எப்படி சொல்லுவோம்? if you had come, had come தான் விருந்துக்கு வந்திருந்தால், வந்து இருந்தால் had come to the party, we would have had a lot of fun. If you had come to the party, we would have had a lot of fun. நீங்கள் விருந்துக்கு வந்திருந்தால் நாங்கள் மிகவும் வேடிக்கையாக இருந்திருப்போம். அவர்கள் கடினமாக உழைத்திருந்தால் அவர்கள் சரியான நேரத்தில் முடித்திருப்பார்கள். ஏதோ ஒரு ஒர்க்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கட்டாயம் நீங்க சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். அதான் சொல்றோம். if they had worked hard, if they had worked hard, they would have finished on time. எப்பவுமே had worked வந்து would have finished தான் வரும். சரிங்களா? இப்போ அவர்கள் கடினமாக உழைத்து இருந்தால், if they had worked hard, அவர்கள்னா திருப்பி they தான். theyனாவே அவர்கள் சரியான நேரத்தில் முடித்திருப்பார்கள். they would have finished on time. சரியான நேரத்தில். நான் உனக்காக இன்னும் காத்திருந்தால் நான் விமானத்தை தவற விட்டிருப்பேன். உனக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தா நான் வந்து பிளேனை விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இது டெய்லி யூஸ் பண்றது அதெல்லாம் நம்ம. இப்போ எப்படி சொல்றது? if I had waited for you more, உனக்காக I would have missed the plane. If I had waited for you more, உனக்காக இன்னும் காத்திருந்தால் அப்படின்றது. I would have missed the plane. அவள் சுற்றுலா சென்றிருந்தால் அவள் மிகவும் வேடிக்கையாக இருந்திருப்பாள். அவள் சுற்றுலா பிக்னிக் போயிருந்தா அவள் சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்றத மீனிங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல அவ சொல்லுவாங்க? if she had gone if she had gone a picnic, she would have had a lot of fun. இதே இடத்துல he, அவன் போயிருந்தா. if he had gone a picnic, he would have had a lot of fun. இது எப்படி நம்ம தமிழ்ல சொல்லுவோம்? அவன் சுற்றுலா சென்றிருந்தால், அவன் சுற்றுலா போயிருந்தா அவன் மிகவும் வேடிக்கையாக இருந்திருப்பான். வரேங்க. சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்றதுதான். அவன் சுற்றுலா சென்றிருந்தால் அவன் மிகவும் வேடிக்கையாக இருப்பான் அப்படின்றது. இப்ப இதையே நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? if he had gone a picnic, he would have had a lot of fun. next, நாங்கள் அவரை நம்பவில்லை என்றால், நாங்க அவரை நம்பணும்னா முன்னாடியே கேட்டிருப்போம் அப்படின்றது. அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? நாங்கள் அவரை நம்பவில்லை என்றால் நாங்கள் பல மாதங்களுக்கு முன்பே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்போம். நாங்க அவரை நம்பலன்னா நாங்க முன்னாடியே வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிருப்போம்.
அப்படின்ற நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் பார்க்கலாம். if we didn't trust him, if we didn't trust him, நாங்க நம்பலன்னா we would have, didn't trust, would have, we would have argued na idha vaakuvadam, argued with him months ago. If we didn't trust him, we would have argued with him months ago. நாங்கள் அவரை நம்பவில்லை என்றால், நாங்கள்னாவே we, பல மாதங்களுக்கு முன்னாடியே நாங்க வாக்குவாதம் பண்ணிருப்போம் அப்படின்றது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்போம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தெரிந்திருந்தால், நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பேன், இல்லை சந்தித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? If I had known you were sick, if I had known you were sick, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தெரிந்திருந்தால், I would have visited you in the hospital. நான் உங்களை மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை, பார்த்திருப்பேன், இல்லை சந்தித்திருப்பேன். would have visited வரும். ஓகே, ஒரு திருப்பி சொல்றேன். if I had known you were sick, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தெரிந்திருந்தால், if I had known, அதாவது உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்திருந்தால், I would have visited you in the hospital. நான் உங்களை மருத்துவமனையில் பார்த்திருப்பேன், இல்லைன்னா சந்தித்திருப்பேன். நெக்ஸ்ட், அவனுடைய நம்பர் அவளிடம் இருந்திருந்தால் இவை எதுவும் நடந்திருக்காது. எப்பயுமே நம்ம கிட்ட அவங்க நம்பர் இருந்தா எந்த ப்ராப்ளம் வராதுன்னு டக்கு நம்ம கால் பண்ணிடுவோம். அதாவது இல்லைன்னா இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்றா. அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம்? If she had his number, none of this, இவை எதுவும், none of this would have happened, நடந்திருக்காது. If she had his number, none of this would have happened. அவனுடைய நம்பர் அவளிடம் இருந்திருந்தால், none of this, இவை எதுவும், this would have happened, நடந்திருக்காது. I hope the video was useful. Thank you.